புவி வாழ்த்த வாழ்க. முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் 18 சித்தர்களில் முதன்மையான அகத்திய சித்தர் பற்றி பார்க்கலாம். அகத்தியம் என்னும் தமிழ் மொழிக்கான முதல் இலக்கண நூலை இயற்றியவர். இவருடைய தந்தை மித்ரவர்ணன், மனைவி லோபமுத்திரை, சகோதரர் வசிஷ்டர். இவர் தொல்காப்பியருக்கும் முந்தைய காலத்தை சேர்ந்தவர். சப்த ரிஷிகளில் ஒருவர். சப்த ரிஷிகள் யார் யார்னா அத்ரி மகரிஷி, பரத்வாசர், ஜமதகனி, கௌதமர், காசியப்பர், வசிஷ்டர், விஸ்வாமித்தர். இவர் பிறந்தது மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று. அந்த நாளை தேசிய சித்த மருத்துவ நாளாக நாம கொண்டாடுறோம். சிவபெருமானிடமே தமிழ் பயின்றவர். ரிக்வேதத்தில் 26 சூக்தங்களை இயற்றியவர். ராமருக்கு வில்லை வழங்கியவர். மந்திர பலமிக்க ஆயுதங்களையும் வழங்கியவர். சித்த மருத்துவத்தின் தந்தை, சிறந்த இசை வல்லுனர். ஆதித்ய இருதயம் என்ற பாடலை இயற்றியவர். சூரிய கடவுளுக்காக வால்மீகி ராமாயண காலத்தில் யுத்த காண்டத்தில் ராவணனுடன் போருக்கு செல்லும் முன் ராமனின் காதில் அகத்தியர் ஓதிய ஸ்தோத்திரம் தான் ஆதித்ய இருதயம். இதை சொல்லும் போது நம்ம உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் உயிர் பெறும். அகத்தியர் 12 ஆண்டுகள் நீர்மேல் படுத்து கடும் தவம் இருந்து அரிய சக்திகள் பல பெற்றவர். சிவகீதையை ராமனுக்கு போதித்தவர். அகத்தியர் என்றால் இருளை விளக்குபவர் என்று பொருள். அகஸ்தியா என்றால் கேனபஸ்டார் என்று பொருள். தமிழில் அகத்திய விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக் என்றால் மலை, கம் என்றால் நகர்த்துவது என்று பொருள். அதாவது மலையையே நகர்த்துபவர் என்று பொருள். அகத்தினுள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்ற ஒரு பொருளும் உண்டு. தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர் என்றும், அதிக தவம் செய்ததால் மாதவமுனி என்றும், மிகப்பெரிய முனிவர் என்பதால் மாமுனி என்றும், முனிவர்களுக்கெல்லாம் குரு என்பதால் குருமுனி என்றும், போற்றுதற்கு உரியவர் என்பதால் திருமுனி என்றும், பொதிகையில் வாழ்ந்தவர் என்பதால் பொதிகை முனி என்றும், இன்றளவும் அழியா புகழ் பெற்றமையால் அமரமுனி என்றும், குடத்தில் பிறந்ததால் குடமுனி என்றும் பல சிறப்பு பெயர்களை பெற்றவர். அகத்தியர் சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி சிறப்பானது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரம் என்னும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது. பூபதி குளிகை என்னும் மருந்து இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அகத்தியர் எழுதிய வேறு சில நூல்களை பார்க்கலாம். அகத்தியர் வெண்பா, அகத்தியர் வைத்திய கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, அகத்தியர் கர்ப்பசூத்திரம், அகத்தியர் ஆயுள்வேத பாஷ்யம், அகத்தியர் வைத்தியம் 4600, அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் மணி 4000, அகத்தியர் நாடி சாஸ்திரம், அகத்திய சூத்திரம் 30 போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். மேலும் அகத்திய ஞானம் என்னும், அகத்தியம் என்னும் 5 இலக்கணம், அகத்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் எழுதப்பட்டது. ஒரு முறை சிவன் பார்வதி திருமணம் வடக்கே நடந்தது. எல்லா தேவர்களும் முனிவர்களும் அங்கு சென்றதால் பூமி சமநிலையை இழந்து ஒரு புறம் சாய்ந்தது. அப்போது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து அவரை தென் திசைக்கு சென்று உலகை சமன் செய்ய சொன்னார். அதன்படி அகத்தியர் தென் தமிழகம் வந்து இங்கிருந்து சிவசக்தி திருமணத்தை காணும் பாக்கியமும் பெற்றார். அவ்வாறு அவர் வரும் வழியில் விந்திய மலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வதை அறிந்தார். அதனால் தமிழகத்திற்கு கிடைக்கும் வளங்கள் அனைத்தும் தடைப்பட்டது. இதனை அறிந்த அகத்தியர் தாம் தெற்கே செல்வதற்காக சிறிது குனியும்படி கேட்டார். விந்திய மலை குனிந்து அகத்தியருக்கு வழிவிட்டது. தான் திரும்பும் வரை அப்படியே இருக்க வேண்டும் என ஆணையிட்டார். அகத்தியர் தெற்கிலிருந்து திரும்பாததால் விந்திய மலை அப்படியே உள்ளது. ஒருமுறை இந்திரபிரஸ்தம் என்னும் அழகிய ஊரை தேவேந்திரன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவள் மனைவி இந்திராணி. ஒருமுறை தேவேந்திரன் தவறான நீதி வழங்கியமையால் தான் அரசனாக இருக்க தகுதியற்றவன் என எண்ணி யாருக்கும் தெரியாத இடத்தில் பதுங்கி மறைந்து வாழ்ந்தார். அதனால செழுமையான அந்த நகரமே பசுமை இழந்து காணப்பட்டது. அதனால மக்கள் ரொம்பவும் துன்பப்பட்டனர்.
இதை அறிந்த ஞானிகள் வேறு ஒரு அரசனை நியமிக்க முடிவு செய்தனர். யட்சகனை அரசனாக்க முடிவு செய்தனர். அதற்கான பணிகளில் ஈடுபட்டனர். அதனால் யட்சகனுக்கு இருமாப்பு தலைக்கேறியது. தான் தேவலோகத்துக்கே ராஜா என்றால் ராணியாகிய இந்திராணி என் மனைவி என திமிராக நடந்து கொண்டான். பட்டத்து ராஜாவாக பதவியேற்கும் நாளில் 18 சித்தர்களும் என்னை பல்லாக்கில் அழைத்து வந்து மரியாதை செய்ய வேண்டும் என ஆணையிட்டான். அதில் அகத்தியரும் ஒருவர். அகத்தியர் முக்காலமும் உணர்ந்தவர். ஆகையால் சம்மதம் தெரிவித்தார். அவர் ஒப்புக்கொள்ளவே அனைத்து சித்தர்களும் அகத்தியர் எது செய்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் என நம்பி ஒப்புக்கொண்டனர். பதவி ஏற்கும் நாளும் வந்தது. அனைத்து சித்தர்களும் பல்லாக்கை தூக்க பல்லாக்கு ஒரு பக்கமாக சாய்ந்து வந்தது. பல்லாக்கில் உள்ளிருந்த யட்சகனுக்கு ஒரே கோபம். வெளியே எட்டி பார்த்தபோது அகத்தியர் உயரம் குறைவானவர் என்பதால் பல்லாக்கு ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டிருப்பதை அறிந்து அகத்தியரை அழைத்து கன்னத்தில் அறைந்தார். கோபத்தில் அகத்தியர் நீ ஒரு நாகமாக பிறப்பெடுப்பாய் என சாபம் அளித்தார். உடனே தன் தவறை உணர்ந்த யட்சகன் சாப விமோச்சனம் கேட்டு மன்றாடினார். உடனே அகத்தியர் நீ நாகமாக பிறப்பெடுப்பது உறுதி. தர்மவானான யுதிஷ்டர் வந்துதான் உன் சாபத்திலிருந்து மீட்டெடுப்பார் என கூறினார். யட்ச பிரசன்னம் என்னும் நூலில் இது பற்றி விரிவான கதை உள்ளது. ஹயக்ரீவர் லலிதா சகஸ்ரநாமத்தை முதலில் அகத்தியருக்கு உபதேசித்தார். அகத்தியர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும் இலக்கணம், இலக்கியம், இசை, கூத்து, மருத்துவம், ஜோதிடம், உளவியல் முதலான பல்கலைக்கழக வல்லுநராகவும் கருதப்படுகிறார். இவர் பெயரால் பல மருத்துவ நூல்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் உள்ளன. முருகக்கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர். இதனை பேரகத்தியம் என்றும் கூறுவர். மனிதன் நோயின்றி வாழவும் வருமுன் காக்கவும் நோய் வந்த பின் அவற்றை எவ்வாறு நீக்குவது என்பது பற்றியும் பல அரிய மருத்துவ முறைகளை அகத்தியர் கூறியுள்ளார். அவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞராகவும் முனிவராகவும் சித்த மருத்துவராகவும் போற்றப்படுகிறார். அருந்தமிழ் கண்ட அகத்தியரை என்றென்றும் போற்றி வணங்குவோம். இவருடைய ஆயுட்காலம் 4 யுகம் 48 நாட்கள். இவருடைய ஜீவசமாதி திருவனந்தபுரம் அனந்தசயனம் திருத்தலத்தில் அமைந்துள்ளது.